ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எதுலேருந்து அப்படின்னா கிளாஸ் 12 லைட் சாப்டர்லேருந்து தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எக்ஸசைஸ்லேருந்து தான். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் நம்ம சேனல் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. அண்ட் நம்மளுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸோட 10th as well as 12th பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10th நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் ஃபுல் மார்க் எடுத்துருக்காங்க அண்ட் 12th நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்பி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஆன்லைனில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ப்ரிப்பரேஷன். எல்லாமே புரிஞ்சு படிக்கிறனால உங்களுக்கு ஃபவுண்டேஷனாகவும் இது இருக்கும். நீட் ஜெய் நீங்கள் போக போகிறீங்கன்னா ஓகே ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். வேர் ஷுட் த ஆப்ஜெக்ட் பி பிளேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ். நம்மக்கிட்ட ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சச் தட் டு கெட் அ ரியல் இமேஜ் ஆஃப் அ சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இமேஜோட சைஸ் எப்படி இருக்கணுமா, ஆப்ஜெக்டோட சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா. அப்படி இருக்கணும்னா எங்கே இருக்கணும் ஆப்ஜெக்ட், நம்மளுக்கு இமேஜும் ஆப்ஜெக்டும் சேம் சைஸாக இருக்கணும்னா கரெக்டாக அது எங்கே இருக்கணும் அப்படின்னா அதோட 2f அப்படின்ற வேல்யூவில் இருக்கணும். 2fன்றது என்ன அப்படின்னா ஃபோக்கஸ். இதான் ஃபோக்கஸ்னால் ஃபோக்கஸ்லேருந்து 2f வேல்யூவில் நம்ம வச்சோன்னா என்ன ஆகும், கரெக்டாக இமேஜ் வந்து சேம் சைஸ் ஆஸ் தான் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாமா. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட்டு. ஸோ இங்கேருந்து லைட் ரேஸ் அனுப்பலாம். ஓகே, இங்கே லைட் ரேஸ் அனுப்புனா வாட்ஸ் கோயிங் டு பி த ரே. ஸோ இங்கேருந்து நான் லைட் ரேஸ் அனுப்புகிறேன், பேரல் லைட் ரேஸ். இட் நீட் டு பாஸ் த்ரூ வாட், ஃபோக்கஸ். ஸோ இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இல்லையா, அது வழியாக என்ன ஆகுது, பாஸ் ஆகுது. ஓகே யா. இப்போ அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு லைட் ரேஸ் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக அனுப்பலாம். இந்த ஆப்டிக்கல் சென்டர் வழியாக அனுப்பினா லைட் ரேஸ் என்ன ஆகும், இட் கோஸ் லைக் திஸ் அண்ட் இட் மீட் சம்வேர். ஸோ இந்த மீட் ஆகிற இடத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இமேஜ் வில் பி தேர். ஸோ இது ஆப்ஜெக்ட், இது வந்து என்னது இமேஜ். அந்த இமேஜ் வில் பி எ இன்வெர்டட் இமேஜ் பட் த சைஸ் வில் பி சேம். ஓகே, சைஸ் வந்து சேமாக இருக்கும் பட் இட் வில் பி இன் இன்வெர்டட் ஒன். ஸோ 2fன்றது தான் என்னது நம்மளுக்கு, இட்ஸ் கோயிங் டு பி த ட்வைஸ் த ஃபோக்கல் லென்த் இஸ் கோயிங் டு பி த ஆன்சர். ஓகேவா, எஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அ ஸ்பெரிக்கல் மிரர் அண்ட் அ தின் ஸ்பெரிக்கல் லென்ஸ் ஹேவ் ஈச் ஆஃப் ஃபோக்கல் லென்த் -15 சென்டிமீட்டர். நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் இருக்குது, ஸ்பெரிக்கல் லென்ஸ் இருக்குது. இதில் மிரர் அண்ட் லென்ஸ் ஆர் லைக்லி டு பி என்ன நேச்சர், கான்வெக்ஸாக கான்கேவான்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து என்னவாக இருக்கணும், -15 சென்டிமீட்டர். அது லென்ஸாக இருக்கலாம், இல்லை என்னவாக இருக்கலாம், மிரராக இருக்கலாம். நம்மளுக்கு எதுன்றது கொடுக்கல, இட் கேன் பி எனி ஒன். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் திஸ். அதாவது யூ டேக் கான்கேவ் மிரர். ஓகே, ஸோ கான்கேவ் மிரரில் பேரலல் லைட் ரேஸ் அனுப்புனீங்கன்னா எங்கே போய் மீட் ஆகும், இட் மீட்ஸ் ஹியர். ஸோ இந்த இடத்துல லைட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறனால இட்ஸ் கோயிங் டு பி வாட், ஃபோக்கல் லென்த் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் ஃபோக்கல் லென்த். ஸோ இந்த கண்டிப்பாக மிரர் என்னவாக இருக்கணும், இட் ஷுட் பி அ கான்கேவ் மிரர். ஓகே, இந்த மிரர் ஷுட் பி கான்கேவ். ஓகே, எதுன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே தான் 2 கான்கேவ் இருக்குது, ஆப்ஷன் ஏலையும் சிலையும். லெட் சி தட். ஸோ இதே கான்வெக்ஸ் மிரர்னால் என்ன ஆகிடும்னா ரைட் சைடில் ஃபோக்கஸ் வந்துடும். தேர் ஒன்ட் பி எனி பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த் அந்த கேஸில் வந்துடும். இப்போ அதே மாதிரி யூ டேக் அ கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸில் பேரல் ரேஸ் அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும், இட் மீட்ஸ் இந்த ரைட் சைட். ஸோ இந்த சைட் வந்து பாசிட்டிவ். ஸோ ஃபோக்கல் லென்த் ஃபோக்கஸ் வந்து ரைட் சைடில் வரும். ஸோ ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ்னு வந்துடும். ஸோ அது கிடையாது. அப்போ கேன் ஐ டேக் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸில் பேரல் ரேஸ் அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும், இட் மூவ்ஸ் அவே. ஸோ டைவர்ஜ் ஆகும். ஸோ பேக் சைடில் மீட் பண்ணிங்கன்னா தட்ஸ் வேர் த ஃபோக்கஸ். இந்த இடத்துல ஃபோக்கஸ் வந்து லைட் டைரக்ஷனுக்கு போலில் இருந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். ஸோ போல்லேருந்து லெஃப்ட்டு இட்ஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வாட், கான்கேவ். அதுவும் கான்கேவ், இதுவும் கான்கேவ். ஸோ போத் ஷுட் பி லைக்லி வாட், கான்கேவ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை பை.